என்னை வந்து ஷூட்டிங் 2 days முன்னால், ஒரு நாள் முன்னால் வந்துட்டு, சார் உங்ககிட்ட அதான் ஒரு 1 hour பேசணும்னு சொன்னாங்க. என்ன அது எல்லாமே ரெடியாக இருக்குது, இப்போ வந்து என்ன பேச போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, சார் வாங்க சொல்லும்போது, சார் நீங்கள் எவ்வளோ பெரிய ஆக்டர் சார், உங்களுக்கே தெரியாது சார். சார் என்ன சார் தளபதி சரியாக ஒரு 70 times நான் பார்த்துருப்பேன் சார். தளபதி போன வரை கேள்விக்குறி, ஆள்லேருந்து வரை என்ன ஆக்டிங் சார், என்ன ஆக்டர் சார் நீங்கள் சார், எத்தனையோ லட்சம் பேர் சார், நீங்கள் அந்த மாதிரி ஏன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அது வெயிட் பண்ணி காத்துட்ருக்காங்க சார். இந்த படத்தில் நீங்கள் அப்படி பண்ணணும் சார், அந்த மாதிரி இது பண்ணணும் சார் அப்படின்னு சொன்னாங்க. நான் அவர்கிட்ட வந்து ஒரு ஹிமாலயஸில் நடந்த ஒரு உண்மையான சம்பவத்தை சொன்னேன். நான் ஹிமாலயஸில் உத்தரகாசியில் வந்து ஒரு டோபி இருந்தான் மேல் ஆசிரமில், உத்தரகாசியில் ஒரு 22 to 23 years ஓல்டு. எப்போவுமே வந்து பொம்பளைங்களை வந்து இந்த புடவை கடைங்க பக்கம் கூட்டு போகக்கூடாது, எருமையை வந்து தண்ணி இருக்கிற குளத்து பக்கம் கொண்டு போகக்கூடாது, அண்ட் நிறைய பேசுகிறவங்க இந்த மைக்கிட்ட கொண்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் சீக்கிரம் முடிச்சிடுறேன். மேலே அவங்க இருக்காங்க உத்தரகாசியில் இருக்கும்போது, அவங்க வந்து துணியெல்லாம் திஸ்டிங்க வந்து ஆசிரம் துணியெல்லாம் நிறைய கிடைக்கும். அது வந்து அங்கே தண்ணி கிடையாது, கீழே வந்து ஒரு ஆறு போகுது, அங்கே தான் வந்து துவைக்கணும். அங்கே போகணும் சொன்னால் ஒரு 10-12 கிலோமீட்டர் ஆகும். அங்கே ரொம்ப கஷ்டம். பட் அது வந்து குறுக்கு வழி இருக்குது, அது வந்து ரொம்ப கல் தாளம் திஸ்டிங்கெல்லாம் இருக்குது. பட் அங்கே வந்து ஒரு நடந்து போகிறதே கஷ்டம். இன்னும் துணியெல்லாம் எப்படி கொண்டு போகிறது? அதனால ஒரு கழுதை இருந்தது அவங்ககிட்ட, ஒரு கழுதை. அந்த கழுதை தான் கொண்டு போகும். அந்த கழுதையை வந்து உயிர் மாதிரி, கழுதை இல்லைன்னா அவ்வளோதான், கொண்டு போக முடியாது. ஒன்றே பார்த்தீங்கன்னா அந்த கழுதை வந்து காணும். இவருக்கு எப்படி சொல்கிறது தெரியாது. காலையில் வந்து எங்கே கழுதை காணோம்னு சொன்னோம். இந்த வடிவேலு மாதிரி கழுதை காணோமா சொல்லி ஷாக் ஆகிட்டு இந்த பிரமையில எல்லாம் மறுத்தான். அது மெடிக்கலி திஸ்டிங்கதாகும், எல்லாம் ஸ்டக் ஆகிடுச்சு. ஒன்றும் தெரியாது, அவன் பேர் தெரியாது, பொண்டாடி தெரியாது, பிள்ளை தெரியாது. எப்போவுமே ஒரு சிரிப்பு, அவ்வளோதான். இப்போ 1 year பார்த்தாங்க, 1 year பார்த்தாங்க. என்ன பண்ணுறது, எல்லாமே வந்து பொண்டாட்டி பிள்ளையெல்லாம் போயிட்டாங்க, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தள்ளி விட்டுட்டாங்க. இவரு அந்த ஊரை விட்டு எங்கேயோ போயிட்டு இருக்கும்போது யாரோ ஒரு சாமியார் குளிர்தேன்னு சொல்லிட்டு ஒரு காவி ஷாலை கொடுத்தாங்க. அந்த ஷாலை போட்டு ஒரு வீட்டில் வந்து மரத்தடியில் உட்காந்துருக்காங்க. அப்படியே சிரிச்சிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு அங்கே இருக்கிறவங்க வந்து யாரோ ஒரு பெரிய மகான் இப்போ தேடுறாங்களே, யாரோ கிடைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்து யாரோ மகான் உட்காந்துருக்காங்க, பெரிய மகான், அவர் பார்த்தாலே அப்படி இருக்குது, அந்த மாதிரி ஒரு இதுன்னு சொல்லிட்டு அது அப்படியே கொஞ்சம் பரவி இவருக்கு வந்து சிஷ்யங்கள்லாம் சேர்ந்து அவரை பார்த்து கேட்டு, இவங்க நல்ல டைமா இல்லை அவங்க நல்ல டைமா தெரியாது, அவங்க நினைக்கிறதெல்லாம் நடக்கிறது, எல்லாமே இதாக வருது. இவர் ஒன்றும் பேசுறது கிடையாது, அப்படியே செஞ்சிட்ருக்காங்க, அவ்வளோதான். நாளுக்கு நாள் அவர் தான் கனவுல வந்தாங்க, ஒரே டைமில் 4-5 இடத்துல தெரியுறாங்க. இந்த மாதிரி எல்லாம் ஆகிட்டு நாளுக்கு நாள் ஆயிரக்கணக்கில் ஜனங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் அப்படியே உட்காந்துருக்காங்க. ஒரு நைட்டு வந்து இருக்கும்போது ஒரு கழுதை வந்து கத்திக்கிட்டு போச்சு. டக்குன்னு ஓப்பன் ஆச்சு. என் கழுதை எங்கே சிஷ்யனுங்க இருந்தாங்க. யோ என்னையா கழுதை, என்னையா சொல்கிற? அதுக்கப்புறம் டோபியா இப்படியா சொல்லும்போது, வெளியே சொல்லாத, வெளியே சொன்னால் கதை கந்தெல்லாம் ஆகிடும். ஒரு மந்திரம் தெரியாது, ஒரு பாட்டு தெரியாது, ஒரு பழனி தெரியாது, ஸ்லோகம் இப்படியே மெயின்டைன் பண்ணு அப்படின்னு சொல்லி அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஞானங்கள் கேட்டு, இது ஏன் சார் என்கிட்ட சொல்கிறீங்கன்னு கேட்டாங்க. சார் இந்த டோபியை நான் தான் பண்ணி சார். ஏன் சார் அப்படி சொல்கிறீங்க? சொன்னீங்களே தளபதி, ஓகேனா டேக் தான் நீங்கள் பார்த்துருக்கீங்க. 15-20 டேக்கு மகேந்திரனுக்கு ஓகே ஆச்சுன்னு சொன்னால் கூட பாலு மகேந்திரா இன்னொரு டேக் 1 more, அவரு டைரக்டர் இல்லை, போட்டு கிழிச்சு அதில் பண்ணு. மகேந்திராவை பார்த்தவங்களுக்கு தெரியும், அந்த காளி பாடி லாங்குவேஜ் பேசுகிறதெல்லாம் மகேந்திரா பேசுகிற மாதிரி. இந்த 2 கை 2 காலு போனாலும் போச்சுன்னா சார், இந்த காலு கெட்ட பையன் சார் அவன். ரொம்ப சந்தோஷம். எல்லாம் மகேந்திரன் கிடையாது. படம் பண்ணுவாங்க. 6 ரஜினி என்ன பண்ணார், என்ன ஆக்ட் பண்ணார், என்ன இது அண்ணா மகேந்திரா சார். புவனாவரிய கேள்விக்குறி. எஸ்பிஎம்ஏ சொல்லியிருக்காரு, ஃபஸ்ட் டே போய் பார்க்குறேன், 11 பக்கம் டைலாக். பார்த்த உடனே இந்த படமே எனக்கு வேண்டாம். பாலச்சந்திர சார் படத்தில் ஃபுல் பிக்சரை
வந்து இவ்வளோ பேசல, ஒரே சீனில் 11 பக்கமா. ஆரம்பமே எப்படின்னா எனக்கு வேண்டாம் சார் அப்படி கொடுத்து நான் பாட்டு கிளம்பி போயிட்டேன். அங்கே மேனேஜர் அசிஸ்டன்ட் என்ன சார் இந்த பையன் இந்த 20 கேரக்டர் இந்த கேரக்டர் இப்படி போகிறேன்னு சொல்கிறான், போட்டு விடுங்க சார். எஸ்பிஎம் ஏய் சும்மா கூப்பிடுவார் கூப்பிட்ட பிறகு என்ன ரஜினி என்ன ப்ராப்ளம் சார், முடியாது சார், பேச முடியாது, விடு நீ டேராக பேட் பண்ணு, எவ்வளோ முடியும் பண்ணு, 2 லைனா 3 லைனா அவ்வளோ போதும், மிச்சம் தான் பேக்கில் வச்சுக்கிறேன், மேலே கேமரா வச்சுக்கிறேன், டப்பிங்கில் பார்த்துக்கலாம் பண்ணு அப்படின்னு சொல்லி, அது முடிஞ்ச பிறகு சிவகுமார் அவங்களை உட்கார வச்சு இப்படி பேசு ரஜினி அப்படி பேசு ரஜினி எனக்கு சொல்லி கொடுத்து அந்த படம் அந்த மாதிரி பெரிய ஹிட் ஆனது. அண்ட் ஆள்லேருந்து ஒரே உங்களுக்கு தெரியும், பாதி படம் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த படமே வேணாம் விட்டுட்டு போயிட்டேன் நான். ஓ நம்மளை வந்து இது பண்ணுறாங்க, நம்மளை வந்து மஜ்ஜு சார் வந்து கமல்ஹாசன் எந்த டேட் சேம் கொடுத்துருக்கும்போது தனியாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு கமல்ஹாசன் மட்டும் ஹீரோயின் ஸ்ரீதேவி, தேங்காய் ஸ்ரீனிவாசன், மேஜர் சுந்தரராஜன் அந்த மாதிரி நமக்கெல்லாம் ட்ராமா ஆர்டிஸ்ட்டுங்க போட்டு ஏவிஎம்ல ஒரே ஒரு வீட்டில் எடுத்து வாழ்க்கையே வேஷம் சொல்லி தாடி விட்டுட்டு வேஷ்டியில் விடுறாங்க. நான் பண்ண மாட்டேன், இல்லை நீங்கள் படம் பாருங்க அப்புறம் பிடிக்கலாம்னு சொல்லி பண்ணது 6லேருந்து 60 வரை. ஸோ நல்ல நடிகை அப்படிங்கிறது அந்த டோபி மாதிரி ஏதோ நடந்து போச்சு, அப்படியே சிரிச்சுட்டு உக்காந்துருக்கான். எல்லாம் நல்ல ஆர்டிஸ்ட் சொல்கிறாங்க தெரியும். ஏன்னா அந்த டோபியம் மறுபடியும் பேச ஆரம்பித்தா என்ன ஆகும், கதை கந்தலாயிடும். ஸோ தளபதி அதெல்லாம் நம்பி நான் அந்த மாதிரி போனால் நம்ம கேஸு கதை கந்தல் தான். நல்ல வேலை இந்த பைரவி பொருட்டுக்கால போய் போக்கிரி ராஜா பண்ணி ட்ராக்கு சேஞ்ச் ஆச்சு. ஏதோ கை ஆட்டுறோம் கால் ஆட்டுறோம் ஓகே சொல்கிறோம் பல் சொல்கிறோம் அதனால் ஓடிட்டுருக்கு, நல்லா போயிட்டுருக்கு. எதுக்கு